அப்ப இனிமேல் சீமானை நம்பினா பிரயோஜனம் இல்லை. சீமான் தன்னை பாதுகாக்க தயாராகிவிட்டார், தன்னை வளப்படுத்திக் கொள்ள அவர் தயாராகிவிட்டார். அதனால பிஜேபியோட இவர் போயிடுவாரு. இன்னும் சொல்ல போனா பிஜேபியினுடைய ஏஜெண்டாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்க போறாரு. இனிமே தமிழ்னு பேசுறது பொய், தமிழ் தேசியம்ங்கிறது பொய், இனிமே சீமானை நம்பி பிரயோஜனம் இல்லை என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் சீமானுடைய கூடாரம் காலியாகுது. அப்ப கூடாரம் காலியான போகிற போது தனிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இருக்கிற இந்த எண்ணிக்கையை வச்சாவது பிஜேபியினுடைய அஜெண்டாக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளையாவது பாதுகாத்துக் கொள்ளலாம், நாம் வளமாகி கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் இப்போ அவர் இந்த அளவுக்கு முழு சங்கியா மாறிட்டார். இப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, பெரியார் குறித்து சீமான் பேசுவதோ அல்லது ரஜினிகாந்துடன் நடந்த சந்திப்பில் சீமான் என்ன உரையாடினார் என்பதோ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சிந்திக்கணும்னு நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எத்தனை காலம் தான் தம்பிகளை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் தம்பிகளை சிந்திக்க? பிரச்சனை என்னன்னா, பெரியார் பகுத்தறிவை பேசுறாரு, அங்க பகுத்தறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு அவர் சொல்ல வர்றாரு. இதை நாம் தமிழர் தம்பிகள் தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.